கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நல்லவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. மத்தேயு 21 அதிகாரம் 1 நாம் வாசிக்க போகிறோம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்களில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா, இயேசு வெள்ளிக்கிழமை சிலுவையிலே அடிக்கப்படுகிறார். அதுக்கு முந்தின வாரத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். அதுதான் நம்ம குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், ஆண்டவரை கொண்டாடுகிறோம். ஓசன்னான்னு சொல்லப்பட்ட இடம் இதுதான். இந்த இடத்துல இருந்து தான் இயேசுசாமியோட உலக வாழ்க்கை ஒரு புதிய முழு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. ஒரு புதிய பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு முழு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வேறு ஒரு பாதையில் செல்ல ஆரம்பிக்கிறது. ஆமென். இவ்வளவு நாள் உதவி செய்கிறவராய் இருந்தார், அற்புதம் செய்கிறவராய் இருந்தார், அழகுள்ளவராய் இருந்தார், சௌந்தரியம் உள்ளவராய் இருந்தார், அநேகருக்கு மனதுருக்கத்தோடு உதவி செய்த இயேசுவாய் இருந்தார். இதுக்கு பின்பாக எப்படி மாறுறார்னா, அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் மாறுகிறார். ஒரு ராஜா ஸ்தானத்துக்கு உயர்ந்துட்டு அதுக்கு பின்பாக அவரோட வாழ்க்கை எப்படின்னா, ஒரு பாவியை விட மோசமான சூழ்நிலைக்கு அவர் மாறுகிறார். இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதோடு கூட நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த செய்தியை பேசுவதுக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த செய்தியை நின்று பேசுறதுக்கே கர்த்தர் எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிகாஸ் நம்ம யாரை கொடுத்து பேச போகிறோம்னா, இயேசுசாமியை குறித்து பேச போகிறோம். ஆமென். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, 10ஆம் வசனம், அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார்கள். இவர் யார் என்று விசாரித்தார்கள். Who is Jesus? இயேசு யார்? யாராவது ஒருத்தர் இயேசு அறியாதவர் உங்ககிட்ட இயேசு யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி அவங்க இயேசுவை ப்ரெசென்ட் பண்ணுவீங்க? இன்னைக்கு அதை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அவர் யாருன்னு சொல்லி முதல்ல நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். இயேசு யார்? இதை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இயேசு இப்படிப்பட்டவரா அப்படி சொல்லி புரிந்து கொள்வதுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென். இங்கே பார்த்தீங்கன்னா இயேசுவை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி கத்துறாங்க. இந்த ஹோல் கான்செப்ட் நான் உங்களுக்கு சிம்பிளாக விவரிக்கிறேன். என்னன்னா, ஒரு பெரிய வீதி, நான் அந்த வீதி நேராக போய் தேவ ஆலயத்துக்கு போகும். இந்த வீதியில் என்ன பண்ணுறாங்க, உள்ளே வராரு, கழுதை குட்டியின் மேலே வரார். அதெல்லாம் சொல்லிட்டு போனால் ரொம்ப நேரம் ஆகிடும். ஆனால் ஆல்ரெடி நம்ம வாசிட்டோம். கழுதை குட்டியின் மேலே சீஷர்களோடு கூட உள்ளே வரார், என்ட்ரவர் எருசலேம் கேட்டுக்குள்ளே இருந்து அப்படி உள்ளே வரார். உள்ளே வந்தோடனே ஜனங்க எல்லாம் என்ன வித்தியாசமாக வராரு, யார் இவர்னு கேட்ட உடனே அதான் நம்ம 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார்கள். அது 11ஆம் வசனம். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். அவங்க எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னா, இஸ் a prophet. ஏன்னா அதுக்கு முன்பாக அநேக தீர்க்கதரிசிகள் வந்திருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கிறோம். ஸோ இவர் அவர் மாதிரி ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. ஸோ ஜனங்க என்ன மனசில் யோசிச்சாங்கன்னா, ஓகே இவர் பெரிய தீர்க்கதரிசி. ஏனென்றால் இயேசுக்கு முன்பாக யோவான் ஸ்நானனுக்கு முன்பாக 400 ஆண்டுகளாக யாருமே வரல, எந்த தீர்க்கதரிசியும் வரல, எந்த ஒரு அற்புதமும் இஸ்ரவேலுக்குள்ளாக நடைபெறவில்லை. அப்படியே மயான அமைதி இருக்கு. வானத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கவும் இல்லை, ஏறவும் இல்லை, ஒரு சத்தமும் இல்லை. 400 ஆண்டுகளாக அப்படியே காமா இருக்கு.
இஸ்ரவேல் தேசம். அப்போ திடீர்னு ஒன்று யோவான் ஸ்நானன் வருகிறார். யோவான் ஸ்நானன் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கிறார், அநேகருக்கு சில எச்சரிக்கிறார், இது போல வேலைகள்லாம் செய்திருக்க சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து வந்து பார்த்து அநேகர் சுகமாக்குறார், குருடர்களை பார்வையடைய செய்கிறார், குஷ்டரோகிகளை சுகமாக்குறார். இது போல வேலைகள் செஞ்ச உடனே அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது, எல்லா இடங்களும் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. சேர்த்து கொண்டு இருக்கும் போது திடீர்னு கடைசியில் இயேசு சிலுவைக்கு ஏறுவதற்கு முன்பதாக இந்த ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ ஜனங்க எல்லாம் கேட்கிறாங்க, who is this man? கடிதர்மையில் வருவர் யார் அப்படி சொல்லி கேட்கிறாங்க. இன்னைக்கு நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம்? இயேசு இஸ் a good person அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நான் கிறிஸ்டியன்ஸ் கூட, ஆண்டவர் அறியாதவர்கள் கூட எப்படி சொல்லுவாங்க? அவர் ஒரு நல்ல மனுஷன், நல்ல நேசிக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளாம் சொல்லுவோம்ல, இயேசுனா அன்பின் தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் சுகமாக்குற தெய்வம். ஏன்னா நிறைய பேர் நம்ம அந்த அனுபவிச்சிருக்கோம். சுகமாக்குறவர், அவர் நேசிப்பவர். ஃபுல்லா சொல்லணும்னா இப்படி சொல்லலாம், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்மளை ரொம்ப நேசிக்கிற ஒரு கர்த்தர், நம்ம மேல மனதுருக்கமா இருக்கிற கர்த்தர் அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம். நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இயேசு சாமி தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இப்படி இயேசுசாமி கேட்கிறாரு, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். சீஷர்கிட்ட கேட்குறாங்க, ஜனங்க என்னதான் சொல்றாங்க? ஏன்னா இயேசுவை விட சீஷர்கள் என்ன பண்றாங்க, பலர் பேர் கூட கனெக்ட் ஆகிறாங்க, பல இடத்துல போய் பேசுறாங்க, பல ஜனங்களோடு கூட பழகுறாங்க. பழகும் போது ஓகே, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டீங்களே, என்ன குறித்து ஜனங்க என்ன சொல்றாங்க, எருசலேம்ல என்ன சொல்றாங்க, யூதேயால என்ன சொல்றாங்க, சமாரியால என்ன சொல்றாங்க, பெத்லஹேம்ல என்ன சொல்றாங்க, நாசரேத்துல என்ன சொல்றாங்க, இதெல்லாம் என்ன சொல்றாங்க ஜனங்க என்னை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதற்கு அவர் சொல்லுகிற வார்த்தை 16ஆம் பதில் என்னன்னா, அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன், ஏன்னா யோவான் ஸ்நானகன் மரிச்சிடுவாரு, மரித்த பின்பு கேட்கப்படுகிற கேள்வி. சோ யோவான் ஸ்நானகன் மாதிரி நீங்களும் ஒரு ப்ராஃபிட், யோவான் ஸ்நானனோட மறுபிறவியா நீங்க மாறி வந்து நீங்க வந்து யோவான் ஸ்நானனோட ஸ்தானத்துல நீங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி பலர் சொல்றாங்க. சிலர் எலியா என்றும், இன்னும் சிலர் வந்து எலியா என்றும். எலியா யாருன்னா, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி 400க்கு மேற்பட்ட பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு பெரிய அற்புதங்களை செய்த, மரிக்காமல் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா தீர்க்கதரிசி என்று சொல்றாங்க. வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். வேறு சிலர் எரேமியா தீர்க்கதரிசினா கல்லால் அடித்து கொல்லப்பட்ட தீர்க்கதரிசி, அவர் மறு உருவமாய் வந்திருக்கிறாரு, எரேமியா தீர்க்கதரிசி மறு உருவமாய் வந்திருக்கிறான்னு சொல்லி, மரித்து போனவர், கல்லால் அடித்து கொல்லப்பட்டவர் மறுபடியுமாய் உயிர்ப்பித்து வந்திருக்கான்னு சொல்லி ஜனங்கள்லாம் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா, இவன் ஒரு தச்சன் மகன் அப்படி சொல்லி, இஸ் a carpenter son அப்படி சொல்லி சொல்றாங்க, யோசேப்பின் மகன் என்று சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு இந்த செய்தியின் வாயிலாக நாம் என்ன கற்றுக்க போறோம்னா, who is Jesus? என்ன சொல்ல போறோம், என்ன கற்றுக்க போறோம்? இயேசு யார், உண்மையா யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னெல்லாம் செய்வார், என்னெல்லாம் அவர்லாம் செய்ய முடியும். இன்னையிலிருந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இயேசு குறித்து அறிமுகம் செய்வதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கொஞ்சம் உற்று கவனிங்க, நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முடிந்த வரைக்கும் நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. முதலாவது, நம்ம ஏற்கனவே வாசித்த பகுதியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. பாருங்க என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த கழுதை குட்டி மேல வரார்ல இயேசு கிறிஸ்து, இந்த சம்பவம் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். ஒரு மனுஷன் பிறக்க போறாரு, இப்படிலாம் வளர போறாரு, அவர் ஒரு நாள் கழுதைக்குட்டியின் மேல இப்படி வருவார்னு சொல்லி 300 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி நிறைவேறுதல் இங்க பார்க்கலாம். 5ஆம் வசனம், தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து உண்மையா யாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய முழுமையான வாழ்க்கையை, அது 33 ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லையா, பிறப்பு முதல் மரித்து உயிர் தெழுகிற வரை எல்லாமே ஆல்மோஸ்ட்
பழைய ஏற்பாட்டில் 300க்கு மேற்பட்ட இடங்களில் அவர் குறித்து தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை இடத்துல? 300க்கு மேற்பட்ட இடங்கள்ல. 300 இடமும் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு முடியவே முடியாது, நமக்கு நேரம் பத்தாது. அப்படியே பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டதோ அப்படியே சேம் டிட்டோ அப்படியே நடந்துச்சு. என்னெல்லாம் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் நம்ம இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதோ அது எல்லாமே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில், பிறந்து வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்த நாட்களில் அப்படியே நடந்து முடிந்தது, நிறைவேறினது. அப்போ இயேசு கிறிஸ்து யாருன்னா அவர் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்துவ குறித்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 300க்கு மேற்பட்ட இடங்களில் அவர் எங்க பிறப்பார், என்ன பண்ணுவார், எப்படி வளருவார், என்னெல்லாம் செய்வார், எப்படி மரிப்பார், மரணத்தில் என்னென்னலாம் நடக்கும், அது எப்படிலாம் நிறைவேறும் சொல்லி எல்லாமே 300 ஆண்டுகளுக்கு முன்பாக 300 இடங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஸோ இன்னைக்கு ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், என்னெல்லாம் அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் தாவீதின் மைந்தனாக பிறப்பான்னு சொல்லி போட்டிருக்கு. யாரோட ஜீனியாலஜியில் அவர் பிறப்பான்னு சொல்லி போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் ஆல்மோஸ்ட் 42 முற்பிதாக்கள் இருந்திருக்காங்க. அவருக்கு முன்பாக எந்த தலைமுறையில் வந்தார், எப்படி அவர் பிறந்தார், யாரோட பிள்ளையாய் அவர் பிறந்தார், யாரோட பேர பிள்ளையாய் பிறந்தார் சொல்லி எல்லா டீட்டெயிலும் மத்தேயு புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவீதின் மைந்தனாய் பிறப்ப நம்ம கூட பாட்டு கூட பாடணும். தாவீதின் மைந்தனுக்கு ஓசனான்னு சொன்னோம். அவர் தாவீதின் வம்சத்தில் பிறப்பான்னு சொல்லி 900 years பிஃபோர் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷன் பிறக்க போறாரு, அப்போ ஆல்மோஸ்ட் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பிறப்பை குறித்து பேசப்படுதுன்னா அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர்? இரண்டாவது மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனும் ஆனவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இங்க பாருங்க, நான் என் தூதனை அனுப்பி அவன் எனக்கு முன்பாய் போய் வழியை ஆயத்த பண்ணுவான். யாரை குறித்து பேசுனா யோவான் ஸ்நானகன். அவன் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு, நான் அவருக்காக வழியை ஆயத்தம் பண்ண வந்திருக்கிறேன், அவர் என்னிலும் சிறந்தவர், அவருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லி மல்கியா புஸ்தகத்துல பார்த்தா தீர்க்க தரிசனமா யார் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக பிறக்கிற தன்னுடைய கசினை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஆச்சரியம், அதிசயம். இந்த 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 தீர்க்கதரிசனம் எப்போ சொல்லப்பட்டுச்சுன்னா ஆல்மோஸ்ட் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். எத்தனை வருஷம்? 400 ஆண்டுகளுக்கு முன்பாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். ஈவன் யோவான்சனோட அம்மா அப்பா எலிசபெத் ஜக்கரியா இவங்களுக்கு கூட வயசாச்சு, அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் நம்பிக்கையே இல்லை. அந்த சூழ்நிலை தான் யோவான்சனன் பிறக்கிறார். வயசான அப்பா அம்மா அவங்களுக்கு கூட நம்பிக்கை இல்லை, நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு தெரியாது. ஆனால் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர்களுக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளை என்ன வேலை செய்யும், யாருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் சொல்லி பைபிளில் வேதாமத்தில் நம்ம வாசிக்கிறோம். 400 ஆண்டுகளுக்கு முன்பாக. மூன்றாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த ஆச்சரியமான இந்த வார்த்தையை நான் பல முறை யோசித்து வியந்து போயிருக்கிறேன். ஏனென்றால் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். ஒரு குழந்தை பிறக்கணும், யாரோட வித்தா இருக்கும்? யாரோட வித்தா இருக்கும்? ஆணோட வித்தா தான் இருக்கும் குழந்தை. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து குறித்து அவள் கன்னியின் வயிற்றிலே பிறப்பான்னு சொல்லி தான் உன் வித்து. யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா சத்துருவை பார்த்து சொல்லப்படுகிறது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இது எங்க சொல்லப்படுதுன்னா ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எழுதப்பட்டது எப்போன்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்துவ அவரோட பிறப்பை
நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் கண்ணின் வயிற்றில் பிறந்தான்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். கண்ணின் வயிற்றில் பிறந்த இயேசு எப்படி பிறப்பான்னு சொல்லி 1500 ஆண்டுகள், ஆல்மோஸ்ட் 2000 இயர்ஸ் பிஃபோர் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ ஒரு மனுஷன் பிறக்க போறாரு, அந்த தெய்வத்தை குறித்து எத்தனை ஆதாரங்களை வேதாகம் சுமந்து இருக்குன்னு சொல்லி பாருங்க. என்ன மறுபடியும் இதே பாயிண்ட் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமென். இந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, இன்னும் தெளிவா இருக்கு. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, இப்போ நம்ம அவள் வித்துன்னு சொல்லி 3வது பாயிண்ட் பார்த்தோம். இங்க பார்த்தீங்கன்னா ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று சொல்லி பெயரிடுங்க. இம்மானுவேல்னா என்ன? காட் இஸ் வித் அஸ், தேவன் நம்மோடு. அல்லேலூயா. அப்போ அவரோட பேரு சரி, அவர் எப்படி பிறப்பாருன்னு சொல்லி எல்லா விஷயங்களும் பைபிள்ல திட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த தீர்க்கதரிசனம் எப்போ ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிற இந்த தீர்க்கதரிசனம் ஆல்மோஸ்ட் 700 ஆண்டுகள் முன்பாக முன்னுரைக்கப்பட்டது. 5வதாக ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இங்க பாருங்க, எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் அப்படின்னா என்னன்னா, ஏசாமி பிறந்த பிறகு ஏரோது ராஜா எல்லா குழந்தைகள் 2 வயசுக்கு உள்பட்ட எல்லா குழந்தையும் கொல்லணும் சொல்லி கட்டளை போடுகிறான். போட்ட உடனே தேவதூதன் வந்து மரியாளுக்கும் யோசேப்புக்கும் சொல்றாங்க, இனிமேல் இந்த குழந்தை இங்க வச்சிருக்க வேண்டாம், பெத்லஹேம்ல இருக்க வேண்டாம், நீங்க புறப்பட்டு என்ன பண்ணுங்க, எகிப்து தேசத்துக்கு போங்க, நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நீங்க இங்க வர வேண்டாம், அது வரைக்கும் எகிப்துல தங்கிருங்கன்னு சொல்லியிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம். அந்த சம்பவத்தான் இந்த இடத்துல நம்ம தீர்க்க தரிசனமாய் வாசிக்கிறோம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். பாருங்க, பிறக்கிறது ஓகே, அவர் எந்த ஊருக்கு போவார்னு சொல்லி இருக்கு, எந்த ஊர்ல இருந்து மறுபடியும் திரும்பி வருவான்னு சொல்லி இருக்கு. அப்போ ஏரோது போல கொலை பண்ண போறான், 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்ல போறான். இது எல்லாமே பைபிள்ல ஆல்மோஸ்ட் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 750 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது, முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசனமாக சொல்லி இருக்கு. இயேசு யாருன்னா இஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இயேசு கிறிஸ்துவ குறித்து எல்லாவற்றையும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பல இடங்களில் பார்க்க முடியும். நான் சொல்றது ரொம்ப குறைவு, இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். இயேசு கிறிஸ்து கொல்லப்படுவான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, புலம்பலும் அழுகையும் புலம்பலும் கசப்பும் கூக்குரலும் கேட்கப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவர் இது போல எதிரிகளால் கொல்லப்படுவான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இது எப்போ சொல்லப்பட்ட? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆல்மோஸ்ட் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொன்ன, இது படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கும். இயேசு கிறிஸ்து எத்தனை காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார்? வெள்ளி காசுக்காக. எத்தனை பேர் இந்த வாசிச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. பைபிளில் ஆல்மோஸ்ட் 500 இயர்ஸ் பிஃபோர் அவர் 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி எழுதியிருக்கு. நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், ஆச்சரியப்படுவீங்க. சகரியா 11ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடே சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்து விடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன். எங்கேயாவது நல்லா கவனிங்க, இது ஓகே, நீங்க கூட யோசிங்க, ஏதோ வேற ஏதோ நினைச்சிருக்கலாம். எங்கேயாவது வெள்ளிக்காசு ஆலயத்தில் எறிவாங்களா? தூக்கி போடுவாங்களா? தூக்கி போடுவாங்களா? காணிக்க பெட்டியில் என்ன அழகா போடும். ஆனால் இங்கே பாருங்க, தூக்கி எறிவான்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுப்பான். அது மாத்திரம் இல்லை, யூதாஸ் காரியத்தை அந்த 30 காசை தூக்கி போட்டுட்டு போவான்னு சொல்லி எழுதியிருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 500 ஆண்டுகள். 500 ஆண்டுகள் சும்மாவா? பல காரியங்கள் இயேசு கிறிஸ்து குறித்து டீட்டெயிலா
30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்படுவார். 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்படுவார். அதே போல யூதாஸ் காரியத்தை அந்த 30 வெள்ளிக்காசை எரிந்து தூக்கி போட்டுட்டு போவான். இன்னைக்கு பலர் இந்த தீர்க்கதரிசனம்லாம் சொல்றாங்க, பல சொல்லுவாங்க. சொல்றவர்கள் பல புத்தகங்கள் இருக்கு, பல தீர்க்கதரிசன புத்தகங்கள் இருக்கு, நிறைய எழுதி வைக்கப்பட்ட தீர்க்கதரிசன புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த புத்தகங்கள்லாம் படித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிலது ஒரு மாதிரி அப்படியே நிறைவேறின மாதிரி இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியே இருக்காது, அல்லது 1-2 சிலது நடக்கலாம். ஆனால் வேதாமத்தில் எழுதப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் முழுமையாக 101% நிறைவேறுச்சு. எத்தனை பர்சன்ட்? 100% இல்லை, 101%, அதுக்கும் மேலாக நிறைவேறுச்சு. அப்போ இட் இஸ் 100% ட்ரூ. அடுத்து இன்னொன்று காண்பிக்கிறேன். நம்ம 22ஆம் சங்கீதம் கொஞ்ச நேரம் முன்னாடி வாசிச்சோம்ல, இந்த சங்கீதமே யாரை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. நான் எல்லாத்தையும் நான் பார்க்க போதில்லை. 22ஆம் சங்கீதத்தில் சிலதை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நான் படிக்கும் போதே நீங்கள் ரிலேட் பண்ண முடியும். நீங்கள் எழுதியிருக்கிறது அப்படியே டிட்டோவா அப்படியே நீங்கள் காஸ்பல் புத்தகத்தில் 4 காஸ்பலில் நீங்கள் பார்க்க முடியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல நீங்கள் பார்க்க முடியும். முதலாவது வசனம் சங்கீதம் 22:1 வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? இந்த வார்த்தை சிலுவையில் நிறைவேறிச்சா? 2வது 7ஆம் வசனம். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, அப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். ஜனங்க எல்லாம் சொன்னாங்களா? இதே வார்த்தை வரும். நீங்க பாத்தீங்கன்னா உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, அந்த பக்கம் போறவங்க இவன் தேவகுமாரன் சொன்னா, 3 நாள்ல ஆலயத்தை இடித்து கட்டுவேன்னு சொன்னா, இப்போ அவனால மீட்டு கொள்ள முடியல, அவனால ரட்சித்து கொள்ள முடியல அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து குறித்து கேலி கிண்டல் பண்ணதை இங்க பாத்தீங்கன்னா சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். 16ஆம் வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். நல்லா பாருங்க, இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. கைகளை கால்களை என்ன பண்ணுவாங்க? மோஸ்ட்லி வெட்ட தான் செய்வாங்க, இல்லை அப்படிதானே? ஒரு சண்டையில ஒரு யுத்தத்துல என்ன நடக்கும்? கைகளை போய் யாராவது குத்துவாங்களா? கைகளை வெட்டி துண்டாக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இங்க ப்ரிசைஸ்டா என்ன போட்டிருக்குன்னா, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அப்போ டீட்டெயிலா ஆணி அடிப்பாங்கன்னு சொல்லி இங்க டீட்டெயிலா போட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எங்க? சங்கீதத்துல. இயேசுவை பிறப்பதற்கு பல ஆண்டுகள் முன்பாக எழுதப்பட்ட சங்கீதத்துல அவர் கால்கள்ல கைகளில் ஆணி அடிப்பாங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதோட இன்னும் ப்ரிசைஸ்டா பாருங்க, 18ஆம் வசனம். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார். நடந்துச்சா? இயேசுவை சிலுவையில் இருக்கும்போது நடந்துச்சா? அவருடைய வஸ்திரங்களை சீட்டு போட்டாங்களா? பங்கிட்டு கொண்டார்களா? நடந்துச்சா இல்லையா? ஆமென். எங்க போட்டிருக்கு? சங்கீதத்துல போட்டிருக்கு. எங்க நடக்குது? பல ஆண்டுகள் கழித்து நடக்கிற சம்பவம். அந்த துணியை கூட பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து டீடைலா போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் உயிரோடு எழும்புவான்னு சொல்லி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். அப்போ என்னன்னா, மனுஷன் எல்லாருமே மரித்த பின்பு பாதாளத்துக்குள்ளாய் செல்லுகிறோம். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து ஆவி பாதாளத்துல இருக்காதுன்னு சொல்லி முன்னுரைக்கப்பட்டதுதான் இது. சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாசல்ல மத்திய 21ஆம் அதிகாரத்தில் வாசல்ல இந்த குருத்தோலை ஞாயிறு, இந்த சம்பவத்தை 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சகரியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அப்படியே நடந்துச்சா? மத்திய 21ஆம் அதிகாரத்துல வாசல்ல கழுதை மேல, கழுதை குட்டியின் மேல, என்ன வயசு கழுதை அதுவும் போட்டிருக்கு.
எப்படிப்பட்ட கழுதை அதையும் போட்டிருக்கு. அப்போ ஒரு குழந்தை பிறக்க போது அந்த குழந்தை எப்படிலாம் செய்யும், என்னென்னலாம் பண்ணும், எப்படி வளரும், என்ன துணி போடும், அந்த துணிக்கு என்ன ஆகும், அவர் என்ன அற்புதம் செய்வார், என்ன அதிசயம் செய்வார், எப்படி மரிப்பார், ஜனங்கள் அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, மரித்த பின்பு அவர் எப்படி எழுந்திருப்பார், உயிரோடு எழுந்திருப்பார்னு சொல்லி எல்லாமே ஒரு நாள் 2 நாளுக்கு முன்பாக அல்ல, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னுரைக்கப்பட்டது. அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் யார், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் யாரா இருப்பார்? இதுதான் தேவகுமாரன். அல்லேலூயா, அவர் தான் தேவகுமாரன். ஆமென். இன்னும் ஒன்று மாத்திரம் நான் சொல்லிட்டு அடுத்த குறிப்புக்கு போகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல 42 ஜெனரேஷன்ஸ், 42 தலைமுறைகள், தாத்தா பேரு, பூட்டம் பேரு, அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லுவாங்களோ எல்லா பேரும் இருக்கு, ரெக்கார்டில் இருக்கு. எப்படி பிறப்பாரு, யாரோட ஜீனியாலஜியில் பிறப்பாரு, தாவீதின் வம்சத்தில் பிறப்பாரு, எல்லாமே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பிறப்பாருன்னு பைபிளில் இருக்கு. நீங்கள் இஸ்ரேல் மேப்பில் பெத்லஹேம் ஊரில் தான் பிறப்பாருன்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த பெத்லஹேம் எப்படிப்பட்ட ஊருன்னா ரொம்ப பெரிய ஊர்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய ஊர்லாம், ஒரு சில தெருக்கள் கொண்ட ஊர் தான் பெத்லஹேம். நீங்கள் மேப்பில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். பெத்லஹேம் பெரிய ஊர்லாம் கிடையாது, ஜஸ்ட் 1 ஸ்ட்ரீட், 1 or few ஸ்ட்ரீட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் நடந்தே சுற்றி வந்துடலாம் பெத்லஹேம். கஷ்டப்பட்டு ஊர் சுற்றணும்னு அவசியமே இல்லை, வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம். பெத்லஹேம் ஒரே ஒரு few ஸ்ட்ரீட்ஸ் தான். அப்போ பெத்லஹேமில் பிறப்பான்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. எங்கன்னு கேட்டிங்கன்னா மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தும், நல்லா கவனிங்க, நான் சொன்னல ஃபியூ ஸ்ட்ரீட்னு சொன்னல, யூதேவில் பல ஊர்கள் இருந்தாலும் அதில் நீ ரொம்ப சின்ன ஒரு ஊர். இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். எவ்வளோ கிளியரா டீட்டெயிலா போடப்பட்டிருக்கு பாருங்க. பெத்லஹேம் இந்த ஊர்லேருந்து, இந்த ஊருன்னு கூட சொல்லலாம், அந்த தெருன்னு சொல்லலாம், அது அப்படி அந்த ஊருக்கு அதுதான். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக? ஆல்மோஸ்ட் 700 இயர்ஸ் முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த ஊர்ல பிறப்பார், எந்த தெருவில் பிறப்பார்னு சொல்லி போடப்பட்டது தான் தீர்க்க தரிசனம். இப்போ இயேசு கிறிஸ்து யாருன்னா, அவர் வருகைக்காக இந்த உலகம் காத்து கொண்டு இருந்தது. அல்லேலூயா. அவருடைய வருகைக்காக இந்த உலகம் காத்துட்டு இருந்துச்சு. அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து யாருன்னா, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இயேசு கிறிஸ்து யாரு? அவர் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். அவரை பற்றி சொல்லப்பட்ட 300 தீர்க்க தரிசனம் மேலுள்ள தீர்க்க தரிசனங்களை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தவர். இப்படி சொல்லுவாங்கல்ல, he is alpha and omega, ஆதியும் அந்தமுமானவர், துவங்கினவரும் முடிக்கிறவரும், is everything. ஆனா சொல்ல, ஆபிரகாமுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னாக இருந்தவர் அவர். இயேசு கிறிஸ்து யார்? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இரண்டாவது, நேரம் இல்லை, நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். இரண்டாவது மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியிலே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகை ஆக்கினீர்கள் என்றார். இந்த இடத்துல நான் பெரிய பாயிண்ட் இது, பட் ஆனால் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன நடக்குதுன்னா, இந்த பவனி வரார்ல, பவனியில் வந்த பிறகு, கழுதை குட்டி மேலே வந்த பிறகு ஜனங்க என்ன பண்ணுறாங்க, துணிகளை விரிக்கிறாங்க, மர கிளைகளை வெட்டி போடுறாங்க. நம்ம வைத்திருக்க போல குருத்தோலைகள்லாம் பிடித்து கொண்டு தாவீதின் மைந்தனுக்கு, சத்தமாக சொல்லுங்களேன், தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னான்னு சொல்லி பாட்டெலாம் பாடுறாங்க. ஸோ இந்த தெரு முடிவுக்கு வருது. முடிவு வந்த பிறகு ஜனங்க எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, இவர் என்ன பண்ணுவார், இஸ்ரேல் ஜனங்க எதற்கு காத்திருக்காங்கன்னா, இவ்வளோ நாள் ரோமர்களுக்கு கீழாக நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். ஸோ இவர் பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்காரு. இந்த தீர்க்கதரிசி என்ன செய்வாருன்னா, நம்மளை இந்த ரோமர்களோட அடிமையிலிருந்து நம்மளை எடுத்து நம்மளை சொந்த தேசமாய் நம்முடைய தேசத்தை கொண்டாடுவதற்கு இவர் உதவி செய்வார் சொல்லலாம். இத்தனை பாடல்கள், இத்தனை ஆடல்கள்.
எல்லாரும் எதுக்கு தாவீதின் மைந்தன் ஓசனா சொல்றாங்கன்னா, இவர் நம்மளை விடுவிக்கிறவர். அதான் ஓசனா என்னன்னா, சேவஸ், எங்களை ரட்சியும், எங்களை ரோமர்களோட கைகளிலிருந்து காப்பாற்றும் அப்படி சொல்லி நினைச்சிட்டு தான் ஓசனா ஓசனான்னு கத்துறாங்க. தெரிஞ்சும் தெரியாம எல்லாம் நினைச்சு என்ன கத்துறாங்கன்னா ஓசனான்னு கத்துறாங்க. இப்போ ஓசானான்னு கத்தி முடிச்சோடனே இவங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இவர் அப்படியே நேராக ஏரோது அரண்மனைக்கு போய் அங்கே ஒரு கத்தி எடுத்து சண்டை போட்டு நம்மளை என்ன பண்ணுவார், ஏரோதை முறியடித்து நம்மளை வெற்றி பெற செய்வார், நம்மளை இந்த அடிமைத்தனத்துலேருந்து மீட்டெடுப்பான்னு சொல்லி எல்லாரும் யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி தான் பாடுறாங்க, சேவஸ் சேவஸ் லார்ட் சேவஸ், ஓசனா ஓசனா எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி பாடுறாங்க. ஆனால் அதுக்கு பின்பாக என்ன நடக்குதுன்னா, இவர் அரண்மனைக்கு போகாமல் தேவாலயத்துக்கு போகிறார். தேவாலயத்துக்குள்ள போன உடனே, டெம்பிள்குள்ள போன உடனே அங்க பாத்தீங்கன்னா ஒரே வியாபாரம் நடக்குது. அதான் சொல்றாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாய் மாற்றினீர்கள் என்றார். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, ஏசாமி உள்ள போய் பார்த்தா அந்த ஆலயம் முழுவதும் அசுத்தமா இருக்கு. ஆலயத்துல என்ன நடக்கணும், துதிகள் இருக்கணும், ஆண்டவர் துதித்து பாடணும், மகிமைப்படுத்தணும், வசனங்களை கேட்கணும். இப்படிப்பட்ட காரியம் நடக்காம அந்த இடம் எப்படின்னா மார்க்கெட் பிளேஸா மாறிடுச்சு. ஸோ அன்னைக்கு ஆலயத்தில் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவரை துதிக்கிறதுக்கு பதிலாக என்ன கிலோ 2 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபான்னு சொல்லி கேட்டிருக்கு. மிருகங்களை கொண்டு வந்து மிருகங்களோட எச்சங்களை அந்த இடத்துல இருக்கு, நிரப்பி இருக்கு, ஒரே பேட் ஸ்மெல்லா இருக்கு. அப்போ அங்கே பிஸ்னஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால இயேசு அதை பொறுத்து கொள்ள முடியாமல் என்ன பண்றாருன்னா, சாட்டை எடுத்து இயேசுவே அதை சுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யார்? He makes us holy. இப்போ ஒருத்தன் சுத்தப்படுத்தணும்னா அவன் சுத்தமா இருந்தால் தான் சுத்தப்படுத்த முடியும். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து சுத்தமா இருந்தபடினால சுத்தப்படுத்துகிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டா நீங்க சொல்ல முடியும், அவர் பரிசுத்தமானவர், நம்மை பரிசுத்தமாய் மாற்றும்படியாக வந்தவர். அல்லேலூயா. அவர் பரிசுத்தமானவர், நம்மை இயேசு கிறிஸ்து ஆலயத்தை சுத்தமாக்கினார். ஆனா இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எந்த ஆலயத்தை சுத்தமாக்க விரும்புகிறார் என்றால், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார்னா, இந்த ஆலயத்தை. எந்த ஆலயத்தை? இப்படியே சொல்லுங்க, எந்த ஆலயத்தை? இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். வசனம் சொல்லுது, நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயத்துக்குள்ள வசிக்கணும் சொல்லி பிரியப்படுகிறார். 16ஆம் வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, என்னது? நீங்களே அந்த ஆலயம். ஸோ ஆண்டவர் என்ன செய்ய, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அவர் தீர்க்கதரிசி நிறைவேறுதலாய் இருக்கிறார். இரண்டாவது, அவர் பரிசுத்தமாய் இருக்கிறபடினால நம்மை பரிசுத்தமாய் மாற்ற அவர் வந்தார். அல்லேலூயா. மூன்றாவதாக மத்தேயு 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். பாருங்க, மூன்றாவது அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல தான் நான் தொடர்ந்து வரேன். இப்போ தேவாலயத்தை சுத்தம் பண்ண பிறகு என்ன பண்றாங்க, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள். தேவாலயத்தை சுத்தம் பண்ண பிறகு குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சுத்தமாக்கினார். இப்போ இந்த சுத்தமாக்குறது, இந்த ஹீல் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ். ஈவன் இன்னைய டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்திருக்கும். நான் ரீசெண்டாக இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அப்போ அதை குறித்து என்ன இப்படி தான் நடக்கும் சொல்லி ஒரு ஆர்டிக்கலை நான் வாசித்து பார்க்கும்போது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட் போனெல்லாம் பிரேக் பண்ணுவாங்க, உடச்சி எடுத்துருவாங்க. எடுத்துன்னா வெளியே எடுக்க மாட்டாங்க, சும்மா ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட்டு உள்ளே இருக்க ஹார்ட்டு கெட்டு போயிடுச்சுன்னா அதுக்கான டோனர் யாராவது ஒரு ஆள் அந்த ஹார்ட்டை இருக்கிறாங்கன்னா அந்த ஹார்ட்டை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து நமக்கு உள்ளே இருக்கிற அந்த ஹார்ட்டை என்ன பண்ணுவாங்க, எடுக்கிறதுக்கு முன்பாக எடுத்து அந்த ஆர்டரின்னு சொல்லுவாங்களா, ஆர்டரியா நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த நர்வ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிஷினில் கனெக்ட் பண்ணுவாங்க. லங்ஸும் இருதயம் செய்கிற வேலையை இந்த மிஷின் செய்ய ஆரம்பிக்கும். இந்த மிஷின் செய்யும் போது என்னன்னா, இந்த ஹார்ட்டை வெளியே எடுத்துட்டு இப்போ புதுசாக வந்துருக்கல டோனரோட ஹார்ட், அதை எடுத்து இந்த இடத்துல வைப்பாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம சொல்றது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் சரி பண்ணவே முடியாது. இந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 to 8 மணி நேரத்துக்கு நடக்குமா.
எத்தனை மணி நேரம்? 6லேருந்து 8 மணி நேரம் நடக்கும். இப்போ இந்த ஹார்ட் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அந்த மிஷின்லேருந்து எடுத்து இந்த புதிய ஹார்ட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த ஹார்ட்லாம் செட் பண்ணுவாங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹார்ட் உடனே வேலை செய்யாதான், உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த ஹார்ட்டுக்கு ஒரு சின்ன ஷாக்கு கொடுப்பாங்களாம். ஷாக் கொடுத்தோம் டக் 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 லேப்டாப் லேப்டாப் லேப்டாப்னு சொல்லி திருப்பி வேலை செய்ய ஆரம்பிக்குமா. உடனே மறுபடியும் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மூடி வச்சு தச்சு முடிப்பாங்களாம். இது எவ்வளோ பெரிய விஷயம்! இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிற இந்த மருத்துவத்தில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸ்? இதுக்கு மேலே உங்களுடைய தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்க, எங்களால் முடிஞ்சது இவ்வளோதான். அப்போ இயேசு கிறிஸ்து யாருன்னா, தம்முடைய வல்லமையினால இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்களுக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாரு? தம்முடைய வல்லமையினால இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்களுக்கு உதவி செய்கிறவர். எப்போ? இன்னைக்கு கூட அது நடக்குது. ஆமென். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பாருங்க, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்போ என்னன்னா, கர்த்தர் தம்முடைய வல்லமையை மனுஷர்களுக்குள்ளாய் கொடுக்கும்படியாய் வந்தார். இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? Who is Jesus-னா நீங்க சொல்லணும், அவர் கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தர்கிட்ட என்ன வல்லமை இருக்கோ அந்த வல்லமையை நம்மளுக்குள்ளாக கொடுக்கும்படியாக அவர் வந்தார். அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 12 வருஷங்கள பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அவ யோசிச்சு கடைசியில் யோசிச்சு சொல்றா, அவரோட வஸ்திரத்தோட நுனியை தொட்டா போதும் அப்படின்னு சொல்லி பெரிய கூட்டம் அந்த நெரிசல்ல 12 வருஷமா ரத்த போக்கில் இருந்த ஒரு பெண், பலவீனமான சரீரம், அந்த பலவீனமான சரீரத்தை கொண்டு அவரை தொட முடியாது. பிகாஸ் அந்த காலத்தை எப்படி சொல்லுவாங்க, அந்த ரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா தீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த தீட்டோடு கூட ஒரு மனுஷனை தொட முடியாது. அதனால என்ன பண்றா, அவரோட வஸ்திரத்தோட நுனியை நான் தொட்டா போதும்னு சொல்லி என்ன பண்றா, வந்து தொடுறா. தொட்ட உடனே இயேசு என்ன சொல்றாருன்னா, மார்க் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நீங்க வாசிங்க. உடனே இயேசு கிறிஸ்து தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள் திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அப்ப இயேசு கிறிஸ்துவோட சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போச்சு. அந்த வல்லமை என்ன பண்றாருன்னா, இயேசு ஜனங்களுக்குள்ளாய் கொடுக்க வேண்டும் சொல்லி பிரியப்படுகிறார். இன்றைக்கும் அந்த வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. இன்றைக்கும் அந்த வல்லமை உங்களை பலப்படுத்தும், சுகப்படுத்தும், உங்களுடைய தேவைகளை சந்திக்கும். ஹல்லேலூயா. ஆமென். 4ஆவதாக மார்க் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குஷ்டரோகி இயேசு இடத்துல வந்து கேட்குறான், ஐயா என்னை சுகப்படுத்துங்கன்னு கேட்குறான். அந்த காலத்தில் குஷ்டரோகிகள் வந்து இன்றைக்கு நடமாடுற மாதிரி அந்த காலத்தில் நடமாட முடியாது. ஏன் நடமாட முடியாதுன்னா, குஷ்டரோகம் என்று வந்து ஒரு தொற்று வியாதி மாதிரி, பரவுற வியாதி. யாரும் கிட்ட வர மாட்டாங்க. குஷ்டரோகி ரோட்டில் நடந்து வரனாலே அவன் கத்திக்கிட்டே வரணும், தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்திட்டே வரணும். யாராவது ஒருத்த அவன் கத்தாம வந்து அவன் குஷ்டரோகம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான், உடனே கல் எடுத்து எரிஞ்சு அவனை கொன்றுவாங்க. யாரும் கிட்ட போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து முதலாவது என்ன பண்றாரு, மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தொட்டார். எப்படிப்பட்டவனை? தொத்து வியாதியில இருக்கிறவனை தொட்டார். ஏன் தொட்டார்னா, அவன் மேலே மனதுருகினார், அவன் மேல பாசத்தை வச்சாரு, அவன் படுற வேதனையை அறிந்து கொண்டார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து ஜஸ்ட் ஒரு கடவுளா நீங்கள் பார்க்காதபடி எப்படி பார்க்கணும்னா, அவர் என்னோடு கூட இருக்கிறவர், என்னோட பாரங்களை என்னோட வேதனைகளை அறிந்தவர் சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அப்படியே செய்கிறவர். ஏனென்றால் மனதுருக்கத்தின் தெய்வம், ஹார்ட் ஆஃப் கம்பேஷன், இருதயத்தில் மனதுருகி நம்மை தொடுகிறவர். மனதுருகி அவனை தொட்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு தொடுதல் வேணும் என்றால் இந்த மனதுருக்கத்தின் தேவன் உங்களை தொட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இங்க பல பேரை இயேசு கிறிஸ்து சுகமாக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த சுகமாக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை டிராவல் ஆகிட்டே இருக்கு. என்ன வார்த்தைன்னா, அவர்கள் மேல் மனதுருகி, அவர்கள் மேல் மனதுருகி
அவளை சுத்தமாக்கினார். அவள் பார்வையடைய செய்தார். குஷ்டரோகத்தை சுகமாக்கினார். இயேசு கிறிஸ்து அழுதார் சொல்லி நான் பார்க்குறேன். இங்கே லாசரு வீட்டில் மரித்து போன லாசருவை எழுப்ப போறான்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர்களோடு கூட இணைந்து அவர்களும் கண்ணீர் விட்டார். இயேசுக்கு நல்லா தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிரோட வந்திருப்பான். நான் ஏன் அழுவணும்னு சொல்லலை, நீ கஷ்டப்படுறியே, நானும் உன் கூட கஷ்டப்படுறேன். இதுதான் இயேசு. இயேசு யார்? நம்மோடு கூட இணைந்து நம்முடைய துக்கத்தில் இருப்பவர். பொதுவாக சொல்லுவாங்களே, கல்யாண வீட்டுக்கு போகிறத விட துக்க வீட்டுக்கு போகணும், அதுதான் ஆசீர்வாதம் சொல்லுவாங்கள்ல. இயேசுவும் அப்படி தான். நீங்கள் துக்கமாக இருந்தால் உங்ககிட்ட வருகிறவர், நீங்கள் வேதனையாக இருந்தால் உங்ககிட்ட வருகிறவர், நீங்கள் அவமானத்தில் இருந்தால் உங்களை தேடி வருபவர், உங்கள் கண்ணீரை துடைப்பவர். அல்லேலூயா. கடைசி 5வது யோவான் 3:16, நமக்கு ரொம்ப ரிலேட்டடான ஒரு வசனம். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து யாருன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மரித்தார், உயிர்த்தார், எல்லாம் தெரியும். அவர் நமக்கு என்ன செய்வார்னா, நம்ம நித்திய ஜீவனுக்கு கொண்டு சேர்க்கிறவர், நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போபவர், நம்மளை தேவனோடு கூட இணைப்பவர் இயேசு கிறிஸ்து. உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி. பலர் சொல்லுவாங்க, நிர்வாணியாய் வந்தா நிர்வாணியாய் போகிறோம், வெறுங்கையா வந்தோம் வெறுங்கையா போகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, நம்மை பரலோகம் கொண்டு சேர்ப்பவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யார்? நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பவர். இன்னும் சில வசனங்களை மாற்ற நம்ம வாசித்து முடிச்சிருவோம். யோவான் 6:47 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனம் வாசித்தாலே நம்ம புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவம் சம்பளம், ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இன்னும் ஒரே ஒரு வசனம், யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். Without Jesus you cannot enter into the God's presence. இயேசு இல்லாமல் ஒருவனாலும் பரலோகம் சேர முடியாது. Who is Jesus? Is the only way to heaven. யாராவது உங்ககிட்ட கேட்ட என்னெல்லாம் சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். 1, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். 2, நம்மை சுத்திகரிப்பவர், நம்மை பரிசுத்தமாய் மாற்றுபவர். 3, தம்முடைய வல்லமையை நமக்குள்ளாக வைப்பவர். 4, அவர் மனதுருக்கத்தின் தெய்வம். 5, நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பவர். அல்லேலூயா. Who is Jesus அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்க, இயேசுனா யாருப்பா, பைபிளை தூக்கிட்டு போறியே, அவர் யாருன்னு கேட்டால் இன்னைக்கு உங்ககிட்ட விட இருக்கு. இனிமேல் யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இயேசு யாருன்னு கேட்டால் சத்தமாக சொல்லுங்க. அவரோட பர்த்து, அவரோட வளர்ப்பு, அவருடைய எப்படி வாழ்ந்தாரு, எப்படி மரிச்சாரு, அவரை யாரு காட்டி கொடுப்பா, எவளுக்கு காட்டி கொடுப்பா, எந்த ஊர்ல பிறப்பாரு, எங்க மரிப்பாரு, எப்படி உயிர் தெழுவாருன்னு எல்லாமே வேதாம் புஸ்தகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லுங்க. யாரு கேட்டாலும் தைரியமா சொல்ல முடியும். we have the record. இந்த இடத்துல பக்கா ரெக்கார்டு இருக்குங்க, ப்ரூஃப் இருக்கு. இன்னும் செல்போன்லாம் இருந்துச்சுன்னா வீடியோ ஆதாரங்களே இருக்கும். கடைசியாக என்ன சொன்ன, அவர் நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பவர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் பெருமை பாராட்டணும். எதுக்கு நம்ம பெருமை பாராட்டணும்? ஐ நோ ஜீசஸ். இயேசு யாருன்னு எனக்கு தெரியும். அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். நான் வாசம், நீங்களே அந்த ஆலயம், அந்த ஆலயத்துக்குள்ளாக நான் வசிக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறேன். அவர் இன்றைக்கு ஆலயமாகிய நம்முடைய சரீரத்துக்குள்ளாக இருக்கிறார். ஒருவேளை அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என் இருதயத்துக்குள்ள வாங்க, இந்த ஆலயத்தை சுத்திகரிங்க, இந்த ஆலயம் நீங்க தங்குகிற பரிசுத்தமான ஆலயமாய் மாறட்டும். என் இருதயம் உமக்காக நான் திறந்து வைத்திருக்க ஆண்டவரே, எனக்குள்ளாக வாங்க. அல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களோடு இணைந்து கொண்ட ஒவ்வொருக்காய் நன்றி செலுத்துகிறோம். சபையிலும் தொலைக்காட்சியின் வாயிலாக பலர் இணைந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே இவளை ஆசீர்வதிப்பீராக, பலுகி பெருக தேவன் உதவி செய்வீராக. விசேஷமாக கடன் பிரச்சனையில் போராடி கொண்டிருக்கிறாங்க, நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவே, ஞானத்தை கொண்டு நீர் கொடுக்கிற ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே தேவன் அதை ஆண்டவரை அவளுக்குள்ளாய் ஆண்டவர் தேவன் கொடுத்து அதை எப்படி மேற்கொள்வதற்கான வழிகளை தேவன் உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சுகப்படுத்துங்க,
இறங்க பலப்படுத்துங்க. உங்களுடைய வல்லமை அவளுக்குள்ளாய் தந்து தேவனாய் கர்த்தர் சுகப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தேவனே, ஆமென். சேனல் 316 நேயர்களே, சேனல் 316 யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். சேனல் 316 யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் போது தினம் தினம் ஒளிபரப்பாகும் நேரலை நிகழ்ச்சிகள், தேவ செய்திகள், பாடல்கள் மற்றும் சிறப்பு கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை தினம் தினம் கண்டு மகிழ உடனடியாக சேனல் 316 யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.